ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்து ரொம்ப முக்கியமான கொஷின்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்பாங்க. ஃப்ராசி இயக்கம் யார் உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜி சையதுல்லா என்பவர் 1818ஆம் ஆண்டு தொடங்கிப்பட்டது. அவர் தொடங்கியிருப்பார். எந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் கிழக்கு பகுதியில் தொடங்கியிருப்பார். வஹாபி கிளர்ச்சி யார் உருவாக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடு மிர் என்பவர் 1827இல் உருவாக்கியிருப்பார். இதுவும் வங்காளத்தில் உருவாகியிருக்கும் வஹாபி கிளர்ச்சி என்பது. கோல் கிளர்ச்சி யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழங்குடியினருடைய கிளர்ச்சி. பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் என்பவர் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கோல் கிளர்ச்சி தொடங்கியிருப்பாங்க. எந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா என்ற இடத்தில் 1831, 32 தொடங்கியிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கத்தில் ஒரு லைன் கொடுத்துட்டு ஈரை ஒரு லைன் கேட்டிருந்தாங்க. இப்போ கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கத்தை கேட்டுட்டு யார் இதை உருவாக்கியது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாந்தலர்களுடைய கிளர்ச்சி பார்த்திங்கன்னா, ராஜ்மஹால் மலைப்பகுதியை சுற்றி இருந்தவர்களுடைய கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி என்ற ஒரு கிளர்ச்சி. இது பார்த்திங்கன்னா 1854 பீர்சிங் என்பவர் இவங்களுடைய நலனுக்காக சமூகத்தில் ஈடுபட்டு இந்த கொள்கையை நடத்தியிருப்பார். அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, கொன்று இருப்பாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சித்து மற்றும் கனு என்பவர் இந்த சாந்தாளர்களுடைய கிளர்ச்சி தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. இந்த கொஷின் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, சாந்தாளர்களின் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சித்து மற்றும் கனு என்பவர் 1855 நடத்தியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். அவங்க அறிவித்திருக்காங்க. தேவ செய்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, முண்டா கிளர்ச்சி எப்போ உருவாகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1890இல் பிர்சா முண்டா என்பவர் உருவாக்கியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிர்சா முண்டா என்பவர் அவரை கடவுளின் தூதராக அறிவித்திருப்பார். அதே போல் இங்கே சித்து மற்றும் கனு என்பவர் பார்த்திங்கன்னா, தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அவங்க அறிவித்திருப்பாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கேட்டுட்டு யார் கூறியது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908இல் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. அல்லாது பழங்குடியினர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கப்பட்ட சட்டம் தான் சோட்டா நாகப்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது கேட்கலாம், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1908இல் கொண்டு வரப்பட்டது. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்துடன்